திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகா தீபம் வெகு விமரிசையாக ஏற்றப்பட்டது. இதை பார்த்த பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷம் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதை உணர்த்தும் விதமாக தான் இந்த கார்த்திகை தீபம் மகா தீப திருநாள் வெகு விமரிசையாக ஏற்றப்பட்டது. நேற்று மதியமே தீப கொப்பரை மலைக்கு மேல் எடுத்து செல்லப்பட்டது. அதில் பசு நெய் காடா துணியிட்டு இந்த தீப கொப்பரையில் நெய் ஊற்றி மகாதீபம் ஏற்றப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷம் எழுப்பியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வேளையில் அண்ணாமலைக்கு அரோகரா என மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். பரம்பொருளான சிவபெருமான் பல வடிகளில் இருந்திருக்காரு. அவரே பரம்பொருள் என்ற ஒருவராகவும் இருந்திருக்காரு. இதன் தத்துவமாகும். பின்னர் அண்ணாமலையார் அருகில் வைக்கப்படும் தீபம் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது. அதற்கு முன்னதாக கோவில் மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாரீஸ்வரர் காட்சி அளிப்பதாகும். அந்த ஒரு நாள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை நம்ம காண முடியும். கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியும். மண்ணுலகில் இருந்து மலை உச்சியில் ஒளி வீசும் இந்த ஜோதியை கண்டு அண்ணாமலையாரை தரிசிக்க ஆண்டுதோறுமே பக்தர்கள் அதிக அளவில் வருவதாக சொல்லப்படுது. பொதுவாக காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும், சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது இந்த கோவில். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலம். இந்த கோவில் விசேஷ தலத்தில் சிறப்பு பற்றியும் கார்த்திகை தீபம் உருவான வரலாறு பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். அக்னி பர்வதம் என்றழைக்கப்படும் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் மலையாக எம்பெருமான் காட்சி தருகிறாரு. அண்ணாமலை என்றால் அண்ண முடியாத, அதாவது அணுக முடியாத மலை என்று பொருள். ஈசனின் அருளின்றி எவருமே இந்த மலையை நெருங்க முடியாது. இன்றளவுமே பல சித்தர்களும் முனிகளும் இங்கு வாழ்ந்து வருகிறாங்க. எவருமே எளிதாக நெருங்க முடியாத அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரராக சிவபெருமான் மலை அருவமாக காட்சி தருவதாக சொல்லப்படுது. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. அதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காரு. அடியே விஷ்ணுவும் உச்சியே பிரம்மாவும் காண வேண்டும் என்று முதல்ல யார் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர்கள் என கூறியிருக்காரு. அன்னப்பறவையாக பிரம்மாவும் பன்ஷியாக விஷ்ணுவும் உருமாறி தேடிச் சென்றிருக்காங்க. பல யுகங்கள் ஆனாலுமே அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு இருவருமே அவரை வணங்கி நின்றிருக்கிறதாக. திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இங்கு 21 சித்தர்களும் பல தீர்த்தங்களும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கு சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் எனும் 2 பெருங்குளங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்போது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்கார். பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானுமே ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகும். இறைவன் இந்த தலத்தில் சுயம்பலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசித்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. கருவறை கோஷிடத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருப்பதை காண முடியும். இந்த கோவிலில் இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்லவிட்டு கண்டுவிட்டதாக பொய்யுரைத்திருக்காங்க. இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டிருக்காரு.
அதே போல் தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் கூறியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும். சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாமல் அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசேஷ வழிபாடு நடக்கிறதாகும். செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இதன் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும். கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் காஞ்சிபுரம் வந்து கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டிருக்காங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கிரிவலம் வருவதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமைகளில் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும், வியாழக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமைகளில் வைகுண்ட பதவியும், சனிக்கிழமைகளில் பிறவி பிணை அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் நம்மால் கிரிவலத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாகும். இந்த கோவிலில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்தி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று நாம் கிரிவலம் மேற்கொள்வது, சிவபெருமான வழிபட்டு வருவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இருக்குது. பொதுவாக நாம் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கங்களை வணங்கிவிட்டு தான் நாம் செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேண்டும். நம்மோடு பொதுவாக நாம் கிரிவலம் செல்லும்போது கை கால்களை வீசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ நடக்கக்கூடாது. மலையை பார்த்து அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷம் எழுப்பி செல்ல வேண்டும். நாம் கிரிவலம் செல்லும்போது நம்முடன் சித்தர்களும் நடந்து வருவாங்க. சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமை. ஆனால் இதனை சோமவாரம், சோம பிரதர்சனம் என்று கூறுவாங்க. திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த கோவிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில் அன்று சிறப்பு வழிபாடுகள் நடக்கிறதாகவும், செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.